ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்வின் மார்ஷல் சோல் ஸ்பீட் எபிசோட் 5 அண்ட் 6 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். சரி, வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ லின்ஃபன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவன் அக்கா வந்து வரும்போது, சிஸ்டர் நீ வந்துட்டியா, இந்த டைம் என்ன நீ சாப்பிட வந்து ரொம்ப சூப்பராக வந்து சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட கேட்குறா. நான் சூப்பராக சமைச்சிருக்கேன்னா, சரி ஓகே, இந்த சூப்பை குடி. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே இருக்க இந்த வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணணும், அது நம்ம இன்னும் நிறையா டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த சூப்பை வந்து உடனே வந்து கீழே வச்சுட்டு, என்னோட சிஸ்டர் எங்கே, ஒழுங்கா சொல்லு, நீ யாரு, என் சிஸ்டர் இங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கோவப்படுறான். ஓ, நான் உன்னோட சிஸ்டர் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். அப்படியே அவன் வந்து அவன் உடம்புல இருந்து ஒரு கத்தியை எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு பாய்சன் ஸ்னேக்கை வந்து அனுப்புகிறான். நம்ம ஹீரோ வந்து அதை பிடிச்சி அந்த கத்தியை வந்து அந்த பாய்சன் ஸ்னேக்கில் சொருகிட்டு அவன் கல்லில் சொருகிட்டு, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் அக்கா எங்கே அப்படின்னு சொல்லி. அவன் உடனே அவன் மாஸ்க்கு மாறி வச்சுட்டு, உன்னோட அக்கா வந்து உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது, அவளுக்கு வந்து நான் பாய்சன் வேற கொடுத்துருக்கேன், அவள் சாக போறா அப்படின்னு சொல்லி இவன் வந்து உன்னால் முடிஞ்ச நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவள் பாய்சனை வந்து அவள் உடம்புக்குள்ளேயே வந்து செலுத்தி அவன் வந்து இடத்துல இறந்துட்டான். நான் என்னால் கண்டுபிடிக்க முடியும், நீ அதுக்குள்ளே நீ செத்து போயிட்டீங்கன்னா உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிருக்கியா நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ உடனே வந்து அங்கே இருக்கிற அந்த பாய்சனை வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் அவன் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி. அப்போ ஒரு பெரிய பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பாக்ஸ்குள்ளே. நம்ம ஹீரோவும், ஓ இங்கே தான் இவன் இருக்காளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்கே போய் ஓப்பன் பண்ணி வந்து பார்க்குறான். பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாக பாய்சனாக புகையாக இருக்குது. நம்ம அக்காவோட கழுத்தில் வந்து பாய்சன் வந்து செலுத்திருக்கான். அந்த இம்மார்டல் வந்து சொல்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட, அவன் தொடாத, அவன் ரொம்பவே வந்து பாய்சனாக இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து, நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கிறியா, என் அக்காவை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் உடம்புல இருக்கிற எனர்ஜி, இந்த பாய்சன் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான் கேதர்னு சொல்லி. அதே டைமில் வந்து நம்ம ஹீரோட அந்த சோல் பிளேஸில் வந்து அந்த எனர்ஜி வந்து அதிகமாக வந்து பாய்சன் வந்து உள்ளே வந்துட்டு இருக்கு. இவனும் வந்து பார்க்குறான் இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இமார்டல் வந்து பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக அந்த அக்காவோட நம்மள இருக்கிற எல்லா பாய்சனையும் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டான். ஆனால் நம்ம ஹீரோட உடம்புல தான் வந்து ஃபுல்லாக வந்து பாய்சனாக இருக்குது. இவன் உடம்பு ஃபுல்லாகவே வந்து பாய்சனாக இருக்குது. வெளியே வந்து ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம வரான். இவன் எதுக்காக நான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இமார்டல்கிட்ட வந்து கன் கேட்கும் போது இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த பாய்சன் இருக்கிறனால அவனால் அந்த பவர்ஸை வந்து யூஸ் பண்ணவே முடியல. எதுக்காக நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணுறான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோட அக்காவை தான் அவன் அட்டாக் பண்ண வந்திருக்கான். இந்த பாய்சன் வேறு இது ரொம்பவே வந்து அது பவர் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு, என்னால் பவர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியல. இமார்டல்னா இன்னும் சரி ஏதாவது ஒன்று பண்ணு, இந்த பாய்சனை வந்து இடம் வந்து போகவை சீக்கிரமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இங்கே இவன் என்னன்னா நம்ம ஹீரோவை தள்ளி விடாமல் வந்து திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த இம்மார்டல் வந்து அதை ஒன்றுமே பண்ணாமல் வந்து அந்த இடத்துல வந்து பறந்து போயிட்டு இருக்கான். நான் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டோன் கிட்ட போயிட்டு, நான் உனக்கு மேட்ச் கிடையாது, ஆனால் இது கிட்ட வந்து உன்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் அந்த ஸ்டோன் மூலமாக அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அந்த பாய்சன் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அங்கே இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாமே அந்த ஸ்டோனுக்குள்ளே வந்து போயிடுது. இப்போ தான் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா பாய்சனும் வந்து வெளியே போனதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதி, எனக்கு என் பவர் வந்து திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை வந்து தலைகளாக தூக்கி வந்து வீசிட்டு இருக்கான். இம்மார்டல் பீயிங், நீ இப்போதான் ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது போல இருக்குது, இந்த பாய்சன்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி. ஆமாம், இதுக்கு நிறைய இருக்குது, பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். போக மாட்டியா, என்ன இங்கேருந்து ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து லிங்காங் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அக்கா. லிங்காங், நீ எதுக்காக இங்கே வந்து, அதுவும் இல்லாமல் யார் வந்து உன்னை அடித்தா, ஏன் உடம்பு ஃபுல்லாக இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அக்கா வந்து போய் கேட்டுட்டு இருக்கான். யார் அடிச்சாவா, யார் என்னை அடிச்சது அப்படின்னு சொல்லி அவனை வந்து திரும்ப திரும்ப விளையாடிட்டு இருக்கான். ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட கேட்குறான். அதுவும் இல்லாமல் லிங்காங், ஏன் உன்னோட தலையில் யாரும் அடிச்சிட்டாங்களா, ஏன் மண்டை குழம்புன மாதிரி வந்து நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்லாமல், நான் என் ஃபேமிலியை வந்து போய் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதையே சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து ஒரு போர்டில் வந்து பேரில் எழுதியிருக்காங்க, லிங்காங், லிங்ஃபேங், லிங் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து ஓடி ஆகணும், நம்ம இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போகணும்,
வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதையே சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஸ்பிரிச்சுவல் மெடிக்கல் செட்டு ஆல்ச்மி ரூமில் வந்து காமிக்கிறாங்க. அங்கே 3 பேர்த்த கட்டி போட்டு அவன் உடம்புலேருந்து அந்த பிளட் எனர்ஜி ஃபுல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாட் மாதிரி இருக்கு, அதில் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறான், நம்ம அனுப்பின ஆள் வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து தெரிய போகுது அவங்க எல்லாத்துக்கும். என்னை மன்னிச்சிடுங்க, நான் திரும்ப இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அவன் வந்து சொல்கிறான், இந்த பில் வந்து நான் உருவாக்குறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த பிளட் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு பில்லை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பில் ரொம்பவே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் அதை நான் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக ஆக்கணும். இந்த பில்ஸை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இவங்களை கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஃபஸ்ட்டு அவன் தான் சாப்பிட்லான்னு சொல்லி நினைக்கிறான். இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து நான் இம்மார்டல் பீயிங்காக மாறணும். அப்போ தான் வந்து இந்த கைலிங் எல்லாத்தையும் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவனு வந்து சொல்கிறான். சரி நம்ம சாப்பிட்டு பார்க்கலான்னு நினைக்கிறான். ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்டா வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து இவங்களை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற 3 பேர்த்த வச்சு காமிச்சிட்டு, நீங்கள் 3 பேருமே இதை சாப்பிட்டாக்கணும், ஓகேவா? ஏன் சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, நான் வேணா உங்களுக்கு ஊட்டி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த செக்டர் லீடர் வந்து கேட்டுட்ருக்காங்க. இல்லை நாங்களே சாப்பிட்றோம்னு சொல்லி அப்படி 3 பேருமே அவங்க பில்ஸை வந்து சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்ட உடனே அந்த அந்த எனர்ஜி ஃபுல்லாமே அவங்க உடம்புக்குள்ளே போகுது. அப்படியே ஒருத்தவங்க சொல்கிறான், செக் லீடர் அந்த லிங்க் ஃபேமிலிஸ் இருந்தவங்க எல்லாருமே திரும்ப வந்து இங்கே வந்துட்டாங்க. அப்படியா, எல்லாம் வந்துட்டாங்களா? சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அந்த பில் சாப்பிட்டாங்களே, உடம்புலேருந்து அதிகமான எனர்ஜிக்கு வந்து வெளியே வந்துட்டுருக்கு. அதனால அவங்க லெவலப்பும் வந்து வாங்கியிருக்காங்க. நீங்கள் 3 பேருமே வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் சொன்னபடியே நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை லிங்காங் வந்தோடனே உள்ள நான் அவனுக்கு லெசன் டீச் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். அவனே வந்து அவனை பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சாட்டை மாதிரி இருக்க வச்சு அட்டாக் பண்ணலாம் போகும்போது அவன் பார்த்தோன்னே பயந்து போயிட்டான். இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த செக்ட் லீடர் வந்து கேட்குறாங்க அவங்ககிட்ட. நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம லிங்காங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். வர அட்டாக்லாம் வந்து தடுத்துட்டு இருக்கான். லிங்க் ஃபேங், நீ எதுக்கடா இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த செக்ட் லீடர் வந்து கேட்குறாங்க. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, இந்த உன்னோட கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், உன்னால தான் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லின்ஃபேன், நீ இங்கே இந்த இடத்த விட்டு சர்வே ஆகி போகவே முடியாது, நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்க 3 பேர்த்த வந்து அனுப்புகிறாங்க. அந்த 3 பேர்த்துக்கு பில் கொடுத்து அவனுங்க 3 பேர்த்த நம்ம அனுப்புகிறாங்க. மாஸ்டர் நீங்கள் சொன்னபடி நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோ உடனே வந்து அவன் போர்ஸ் யூஸ் பண்ணி வந்து 3 பேர்த்தையுமே வந்து தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆனால அவனுக்கு ஈஸியாக வந்து அதில் டாச் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தவே பத்தாது அப்படின்னு அவனுங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் லெவல் வந்து மாஸ்டர் மூலமாக வந்து அந்த பில் கொடுத்துருந்ததுனால பவர் வந்து எங்களுக்கு லெவல் அப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே சொல்கிறாங்க. ஓ அப்படியா, லெவல் அப் ஆகிடுச்சா, சரி ஓகே. லெவல் அப்புன்னு சொல்லி நம்ம ஹீரோ எனர்ஜி கேதர்னு சொல்லி அங்கே இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி 3 பேர்த்துக்குமே வந்து ஒரு பஞ்ச் கொடுக்கான். தொடர்ந்து பஞ்ச் கொடுத்துட்டே இருக்கான். அப்படியே அவன் 3 பேருமே பறந்து போய் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம செக் லீடரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணுறான். இவங்க ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அட்டாக் பண்ணாலும் அந்த 3 பேரும் திரும்ப வந்து வராங்க. மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்து நிறைய விதமான மெடிசன் வந்து உருவாக்குறீங்களாமா, அது என்ன மாதிரியான மெடிசன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த செக்யூரிட்ட வந்து கேட்குறாங்க. அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இப்போது ஒன்றுமே ஆகலை போல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய விதமான ஜெயிண்ட் வந்து பூச்சி மறக்கிற ஒரு ஸ்பிரிட் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருது. இது அந்த செக்யூரிட்டோட தான். அதுவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோ அதுலேருந்துலாம் வந்து டாச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அது பார்க்கவே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. அது வந்து ஒரு கர்ஜனை மாதிரி ஒன்று வந்து கொடுத்துட்டு இருக்கு. லின்ஃபேங், நீ இங்கிருந்து இந்த பீஸ்ட்டுக்கு இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம செக்யூரிட்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட எனர்ஜி ஃபுல்லாகவே போயிடுச்சு, நீ திரும்ப வந்து கன்னை யூஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி அந்த இம்மார்டல் வந்து சொல்கிறான். ஆமாம், இப்போ நான் யூஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நான் இப்போ என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணுறேன், ஏன்னா அந்த பிளாஸ்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளாஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறான். ஆனால் ஒன்றுமே ஆகலை. நான் கூட பயந்துட்டேன், உன்னோட அட்டாக் வந்து என் மேலே வந்து பட்டுருன்னு சொல்லி நான் கூட பயந்துட்டேன், ஆனால் அது ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த லீடர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்குது. இப்போ பாரு, உன்னோட பவர்ஸை வந்து நான் திரும்ப வந்து உனக்கு என்ன தரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லும் போது அந்த பீஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அந்த எனர்ஜியை வந்து திரும்ப அனுப்புகிற மாதிரி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அவளை பவரை யூஸ் பண்ணி வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அது ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த பீஸ்ட்டு வந்து சதறி விழுந்துருது. எப்படி இது நடந்தது, இது நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லான பீஸ்ட்டையே வந்து ஈஸியாக வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. லின்ஃபேங், நான் ஒன்றா சும்மாவே விட மாட்டேன்,
இது இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சியா, இது இதோட முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், நீ பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் டைம் நீ யூஸ் பண்ணாலும் வந்து இந்த பவர் வந்து ரொம்பவே நல்லதா இருக்கு, ஆனால் அவனை ஒழுங்காக வந்து அவன் அழிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த இம்மார்டல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதே டைம்ல நம்ம லிங்காங்கும் நம்ம ஹீரோ அடிச்சாங்க அந்த 3 பேரும். நம்ம 3 பேருமே வந்து அந்த பீஸ்ட் வந்து திரும்ப எந்திரிக்கலான்னு பார்க்கும்போது திரும்ப அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளோ தைரியம் மார்க்சிஸ்ட் போயிட்டே வந்து அட்டாக் பண்ணீங்க, உங்களை நான் இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஸ்பிரிட்ல இருந்து சின்னதாக ஒரு பூச்சி மாதிரி வந்து வெளியே வருது. சின்ன ஸ்பிரிட் வந்து, நான் இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன், என்னோட பவர்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அந்த பீஸ்ட்டை வந்து மிதிக்கலான்னு சொல்லி வரான். நீ எதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அந்த பீஸ்ட்டை வந்து எனக்கு திரும்ப கொடுத்துரு, அதை கொண்டுடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லிங்காங் வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி வந்து கொடுத்தான். இது அங்கேருந்து தான் எடுத்தேன் நான், அங்கே நிறைய இருந்தது, அதுக்குள்ளேருந்து தான் இதில் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இது அங்கேருந்து தான் எடுத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோட அந்த அந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்பிரிட்டை வந்து எப்படி யார் கேதர் பண்ணது அப்படின்னு சொல்லி இதில் வந்து இருக்குது. இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த செக்ரட்டரி வந்து கேட்குறாங்க. யார் உன்னை வந்து அனுப்பி என்னோட இதெல்லாம் எடுக்க சொன்னது, என்னோட மார்க்சிஸ்ட் பீரியட்டை வந்து யார் வந்து ஒன்று எடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நான் எதுவும் பண்ணலை, எனக்கு வந்து நான் சும்மா அவங்களுக்கு கைடு மட்டும்தான் பண்ணவங்களும் அவங்க தான், நான் இது எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு, என்னோட ஸ்பிரிட்டை வந்து உயிரோட விட்டுரு, நான் எதுவுமே பண்ணல, நான் கைடு மட்டும் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதையும் வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன், அந்த பியூரஸ்ட் டிராகன் வந்து அந்த எனர்ஜி பண்ண அந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து வந்து அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். மன்னிச்சு விட்டுறவா, சரி ஓகே நான் விட்டுறேன், ஆனால் நீங்கள் நிறைய விதமான ஸ்பெஷல் மெடிசன் வந்து இந்த டெய்லியன் கண்ட்ரியில் வந்து உருவாக்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு கொடுத்துரு, நான் தான் வந்து அடுத்த செக்ரட்டராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் வந்து ஒத்துக்கிறான். வெளியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டேரில் வந்து ஸ்டைல வந்து உட்காந்துருக்கான். எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வந்து இப்படி லவுடாக வந்து சொல்லாமல் மெதுவாக சொல்லிட்டு இருப்பீங்க, எல்லாத்தையும் மன்னிப்பு கேளுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அந்த எல்ரு. அவனுக்கு 3 பேருமே வந்து மாறி மாறி அவனுக்கு கணத்துலேயும் அடிச்சுட்டு எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, எல்லாமே எங்கள் மேலே தான், நாங்கள் தப்பான பீல்ஸை வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் தான் இந்த மாதிரி இந்த செக்கில் வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே அந்த எல்ரு வந்து பார்க்குறா, இங்கே என்னதான் நடக்குது, நான் கூட தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த எல்ருக்கும் புரியல இவன் என்னதான் பண்ணுறாங்களோ. இங்கே எல்லாருமே அவனுக்கு மேலே கல்லை தூக்கி வந்து வீசுகிறாங்க. எல்லாமே உங்களால தான்டா, எவ்வளோ தைரியம் தான் எனக்கு காசுலாம் வந்து ஏமாத்திருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இங்கே நான் ரொம்ப நிம்மதியாக தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி இருக்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் அக்கா வர இங்கே வந்துட்டா. டே லென்ஃபேன், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, என்ன அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் அக்கா கிட்ட வந்து சொல்கிறான். சிஸ்டர் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கினேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் அக்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம சீஃப் ட்ரேடிங் ஹவுஸை வந்து நம்ம இனிமேல் வந்து பார்த்துக்க போகிறோம், அது இனிமேல் நம்மளோட தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.